டுடே என்ன டாபிக் சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதில் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு சில சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். அதே மாதிரி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வர்க்க மூலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷார்ட்கட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வித்தின் 10 to 40 செகண்ட்ஸ்க்குள்ளே செம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு சில ஷார்ட்கட்ஸு ட்ரிக்ஸ் நான் எழுதி போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் அதே மாதிரி ரீசனிங்லேயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக சம்ஸை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதில் அதே மாதிரி இப்போ ஃபார்முலாலேயே ஒரு 3 கான்செப்ட் இருக்குது. ரீசன்ட் டிஎன்பிசிலே இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஈவன் ஆர்ஆர்பி, பேங்கிங்கு எல்லா எக்ஸாம்ஸ்லுமே இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. நோட் பண்ணிங்க. டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங்கு, ஆர்ஆர்பி எல்லாமே எஸ்ஐ எக்ஸாம், இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ் ரீசன்ட் டைமில் கேட்டிருக்கிறாங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்காது. ஸோ அந்த ரீசனிங் பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்லேயும் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் ஸ்கூலில் இருக்காது. அதான் நோட்ஸ் கொஞ்சம் கிளியராக ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் எழுதிங்க டைப் 1 ப்ராப்ளம். டைப் 1 சுருக்குக, சிம்பிளிஃபை. ப்ராப்ளம் எழுதிக்கங்க. √12 ப்ளஸ் √12 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட்டு கிளியராக போட்டுங்க. ப்ளஸ் டாட் 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 டாட்னா இன்ஃபனைட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் கிவன் ப்ராப்ளம். இதிலே மொத்தம் 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன சார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிங்க. இதை இது இந்த 2 டைப்பில் இதில் சால்வ் பண்ணலாம் அந்த செம்மை. ஸோ கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு இன்ஃபினைட் தெரியாது. அதனால் இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைப் நோட் பண்ணிங்க. எக்ஸ் ஈக்குவல் டு √12 ப்ளஸ் எக்ஸ். √12 ப்ளஸ் எக்ஸு. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா போத் சைட் ஸ்கொயர் பண்ணுங்கள். இருபுறமும் என்ன பண்ணுங்க அப்படின்னா வர்க்கப்படுத்த வேண்டும். இருபுறமும் வர்க்கப்படுத்த. இது இந்த டைப்லேயும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் இன்னொரு டைப் இருக்குது, அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டாக மாறிடும். இதில் ரூட் கேன்சல் ஆயிரும். 12 ப்ளஸ் எக்ஸு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற ப்ளஸ் இந்த பக்கம் வந்து அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் பாலினாமியல் இருக்குது, இருபடி மூலச்சமன்பாட்டில் இருக்குது. ஸோ இருபடி மூலச்சமன்பாட்டை எப்படி சார் வந்து நம்ம சால்வ் பண்ணி எக்ஸுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா given equation x square minus x minus 12 equal to 0.
ஓகேங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு -12 கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் இந்த சைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 12 வரணும். அதே 2 நம்பரை அந்த 2 நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் இடத்துல என்ன சார் இருக்குது அப்படின்னா 1 இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்பரும் தேர்ட் நம்பரும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், 1 × -12 தான் வரும். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 12 × 1 போட்டிங்க அப்படின்னா 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 12 வருது. அதே சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 11 வருது. ஸோ கண்டிப்பாக இது வராது அப்படின்னா இந்த ஃபேக்டர் வராது. ஓகேங்களா. வேறு ஏதாவது நம்பர் போட்டு பாருங்கள். 6 2 பாருங்கள். 6 2 சார் வந்து பார்த்தீங்கன்னா 12. 6ல் 2 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 தான் வரும். ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்குது, சிங்கிள் எக்ஸ் தான், 1 தான் வரணும். ஸோ இதுவும் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு நம்பர் என்ன சார் போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா 4 3 சார் போட்டு பாருங்கள். ஸோ 4 3 சார் 12. 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 12 வந்துடும். அதே 2 நம்பரை 4ல் 3 போயிடுச்சு அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 1 இருக்கும். ஸோ நமக்கு 1 எக்ஸ்ட்ரா வரணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆர்டர் இந்த இருபடி மூலச்சமன்பாட்டுக்கு உண்டான ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல தேர்ட் கான்ஸ்டன்ட்டுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது அப்படின்னா செகண்ட் இண்டிகேட்டரோட சைன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நம்பருக்கு கொடுக்கணும். அப்படின்னா இதுக்கு மைனஸு, அதுக்கு இன்னொரு ஆப்போசிட் சைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு கொடுக்கணும். இப்போ நமக்கு என்ன சார் வரும் ஃபேக்டர் அப்படின்னா முன்னாடி எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸோ இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸு. ஸோ எக்ஸ் -4 × x + 3 = 0. ஸோ இந்த கான்செப்ட் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சு வச்சுங்க. -12 கான்ஸ்டன்ட்ல இருந்து தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபடி மூல சமன்பாட்டை பிரிக்க முடியும். எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் என்னன்னு வரும் அப்படின்னா அடுத்து இங்கே எக்ஸ் -4 = 0. ஸோ எக்ஸ் = 4, எக்ஸ் = -3. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டா நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன சார் வரும் அப்படின்னா ஸோ லார்ஜ் ஃபேக்டர் தான் எடுத்துக்கணும் இதில் நீங்கள். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லார்ஜ் ஃபேக்டர் எது சார் அப்படின்னா ஏன்னா எல்லாமே நமக்கு +ல் இருக்குது உள்ள சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா √2 + √12 தான் கொடுத்துருக்குறாங்க. இன்கேஸ் மைனஸ் அப்படின்றதுன்னா அடுத்த சம் போடும் பாருங்கள். இந்த சம்மில் லார்ஜ் ஃபேக்டர் தான் எடுத்துக்கணும் இந்த டைப்பில். ஸோ ஆன்சர் வந்து 4. ஆன்சர் நோட் பண்ணிங்க. ஆன்சர் 4. இதே மாடல் அடுத்த சம் போடுற மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு √2 +ல் இருந்தது. இன்கேஸ் மைனஸில் இருந்ததுன்னா என்ன சார் இதே கான்செப்ட் தான். இல்லை ஃபைனலாக நம்ம ஃபேக்டர் மட்டும் என்ன சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸ்மால் ஃபேக்டர். இதே மாடல் சம் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டிஎன்பிசிலே கேட்டிருக்கிறாங்க. ரீசன்ட் டிஎன்பிசி எக்ஸாமில் லாஸ்ட் குரூப் 2ன்னு நினைக்கிறேன். குரூப் 2வா குரூப் 1ன்னு தெரியல. கொஷின்ஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாடலில் இருக்கும். என்ன +ல் கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி மைனஸில் நம்ம சால்வ் பண்ணுவோம். மல்டிப்ளிகேஷன் ஒரு சம் சால்வ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ஆர்ஆர்பி, என்டிபிசி, ஆல் த ஸ்டேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுக்குமே இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா மேஜர் எக்ஸாம்ஸ், ஈவன் சிசாட் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார் எனக்கு சிசாட் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நான் ஆல்ரெடி சொல்கிறது. ஸோ ரீசனிங் பார்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு மட்டும் கவர் ஆகாது. ஸோ நம்ம ரெஃபர் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்எஸ் அகர்வால், ஹரிக்கன் பப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்கு தான் ரெஃபரன்ஸ் பண்ணி உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறது. அடுத்தது ப்ராப்ளம் 2. இது டைப் 1 நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதில் எப்படி சார் ரிசல்ட் எடுப்பீங்க அப்படின்னா லார்ஜ் ஃபேக்டர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஏன்னா நமக்கு √2 + √12 + √12 + இன்ஃபினைட். ஓகேங்களா, கிளியராக நோட் பண்ணிக்கங்க. ப்ராப்ளம் நம்பர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதிருங்க. இன்னொரு டைம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை இந்த √12 + √12 எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ரூட்டு கேன்சல் பண்ணணும். எப்படி சார் ரூட்டு கேன்சல் பண்ணுறது அப்படின்னா போத் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும், நம்ம இருபுறமும் வர்க்கப்படுத்த வேண்டும். ஸோ அப்படி வர்க்கப்படுத்தும் போது நமக்கு இருபடி மூலச்சமன்பாடு கிடச்சிரும். ஓகேங்களா, அது செகண்ட் ஆர்டர் பாலினாமியல் கிடச்சிரும். ஸோ இந்த செகண்ட் ஆர்டர் பாலினாமியில் எப்படி சார் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா x² முன்னாடி இருக்கிற நம்பர் 1. ஸோ ஃபஸ்ட் நம்பரையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும், மாறிலியும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -12 வரும். ஏன்னா அது முன்னாடி 12க்கு பிஃபோர் என்ன சைன் இருக்குது சார் அப்படின்னா மைனஸ். ஓகேங்களா, ஸோ -12 வரும். ஸோ இந்த -12 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சார் பிரிக்கிறது அப்படின்னா 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 12ன்னு வரணும். அதே 2 நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால், ஏன்னா இண்டிகேட்டர் இந்த இடத்துல மைனஸ் சைன் தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த மைனஸ் சைன் இருக்கிறதுனால அதை சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு வந்துட்டு இங்கே என்ன இருக்குது, 1x இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு 12 × 1 வராது, 6 × 2 வராது. ஸோ 4 × 3 தான். 4 × 3 மல்டிப்ளை பண்ணால் 12 வருது. 4ல் 3 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 1x கிடச்சிரும். முன்னாடி x² இருக்கிறதுனால 2க்கு கீழே எக்ஸில் x -4 × x + 3. ஸோ இதில் வந்து எது ஃபைனல் ஆன்சர் வரும் அப்படின்னா லார்ஜ் ஃபேக்டர் தான் எடுக்கணும். எதனால் சார் அப்படின்னா கிவன் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனில் கொடுத்துருக்குறாங்க. x = 4 தான் ஆன்சர். ப்ராப்ளம் நம்பர் 2 டைப் 2 எழுதிக்கங்க. ஃபைண்ட் தி x. x-இன் மதிப்பு காண்க. x-இன் மதிப்பு காண்க. சம் நோட் பண்ணிங்க. √30 minus square root of 30 minus square root of 30. ஸோ இந்த ஃபேக்டர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேம் இங்கேயும் அதே மாதிரி தான். என்ன சார் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா x = √30 - x. 30 - x. ஸோ இருபுறமும் என்ன பண்ணும், போத் சைடு மஸ்ட் பி ஸ்கொயர். எஸ். ஸோ நம்ம x ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதனால் இருபுறமும் என்ன பண்ணணும் சார் அப்படின்னா வர்க்கப்படுத்தணும். இருபுறமும் வர்க்கப்படுத்த வேண்டும். ஸோ x² ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும், x - 30. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா இந்த இருக்கிற இந்த டேர்மை x² - x + 30 = 0. வெயிட் பண்ணுங்க. சரி, ஈக்குவேஷன் மாற்றி எழுதி போட்டோம்னா சரி, இந்த இடத்துல பாருங்கள் மாற்றி எழுதி போட்டேன்.
எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவேஷன் ஒரு டைம் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் 30 மைனஸ் எக்ஸ் ஒருத்தர் சொல்லியிருந்துருக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 30 மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு வரும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 30. ஓகேங்களா? எக்ஸை முன்னாடி வச்சுக்கிறேன், கான்ஸ்டண்ட்டை லாஸ்ட்டாக ஃபைனலாக கொண்டுட்டு போயிடுறேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஆர்டர் பாலினாமியல் இருபடி மூலச் சமன்பாட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட்டு டேர்மையும் என்ன பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1x² ஈக்குவல் இன்ட்டு அதை 1 இன்ட்டு -30 எவ்வளோ வரும், -30. ஸோ மேலே மைனஸ் சைன் இருக்கிறதுனால ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 13 வரணும். அதே ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 1ன்னு வரும். ஏன்னா முன்னாடி இங்கே இந்த இடத்துல நமக்கு 1x தான் இருக்குது. ஸோ எந்த நம்பர் சார் எடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்பயும் போல் 30 இன்ட்டு 1 போடுங்க. ஸோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் தான் 30 வருது, சப்ட்ராக்ட் பண்ணால் 29 வருது. ஓகேங்க. ஸோ 10 இன்ட்டு 3 போடுங்க. மல்டிப்ளை பண்ணால் 30 வருது, சப்ட்ராக்ட் பண்ணால் 7 வருது. 10ல் 3 போச்சுன்னா 7. ஸோ இதுவும் வராது. வேறு எப்படி சார் 30யை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா 6 இன்ட்டு 5 போடுங்க. 6 5 சார் 30. 6ல் 5 போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1x கிடச்சிரும், 1 கிடச்சிரும். இந்த சைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கான்ஸ்டண்ட்டுக்கு முன்னாடி சைன் இருந்தது அப்படின்னா செகண்ட் இண்டிகேட்டரோட சைன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நம்பருக்கு, அதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் சைன் கொடுக்கணும். மேலே மைனஸ் இருக்கிறதுனால கான்ஸ்டண்ட்டுக்கு முன்னாடி கான்ஸ்டண்ட்டில் மைனஸ் இருக்கிறதுனால செகண்ட் இண்டிகேட்டரோட சைன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நம்பருக்கு எது கொடுப்பீங்க, இதுக்கு ப்ளஸ்ஸு, இதுக்கு மைனஸ். போன சம்மில் பார்த்துருப்போம், இதில் மைனஸ் இருந்தது. ஸோ இந்த இடத்துல செகண்ட் இண்டிகேட்டரோட சைன் பாருங்கள், ப்ளஸ் இருக்குது. ஸோ x + 6 இன்ட்டு எக்ஸால் டிவைட் பண்ணிடுங்க. இன்கேஸ் முன்னாடி நமக்கு நம்பர் கிடையாது இதில். ஸோ x + 6 இன்ட்டு x - 5 ஈக்குவல் டு 0. ஸோ x ஈக்குவல் டு -6, x ஈக்குவல் டு 5. ஸோ இதில் ஸ்மாலர் நம்பர் ஆக்சுவலாக இந்த 6 5 இதை வச்சு நீங்கள் இதில் மைனஸ் ப்ளஸ்ன்னு எடுத்துக்க தேவையில்லை ஸ்கொயர் ரூட்டில். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட்டில் இந்த மாதிரி மாடல் சம்முக்கு நீங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ ஆன்சர் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்மாலர் ஃபேக்டர், இந்த மாதிரி சம்மில் நீங்கள் எக்ஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. நோட் பண்ணி வச்சிங்க, ஸ்மாலர் ஃபேக்டர் தான் இதில் ஆன்சரு. ஸ்மாலர் ஃபேக்டர் எது சார் அப்படின்னா 6 5 5. இந்த இடத்துல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறிய காரணி எண் அப்படின்னு எழுதி வச்சிங்க. இது ப்ளஸ் இருந்தது அப்படின்னா அது மிகச்சிறிய காரணி, அது பெரிய காரணி எண் அப்படின்னு எழுதிக்கிங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்மாலர் ஃபேக்டர்னா சார் சின்ன எண் அப்படின்னா -6 தான் ஆன்சர் வரும்னு நினச்சிடாதீங்க. இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா ஜஸ்ட்டு பாசிட்டிவில் லார்ஜர், போன சம்மில் நெகட்டிவில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இந்த ரெண்டு நம்பரில் ஃபேக்டர்ஸில் இது சின்னது நம்பர் அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ நமக்கு சைன் தேவையில்லை. ஸோ அதுதான் அவங்க அரிக்காண்டில் சார் ஈவன்
அரிக்கன் பப்ளிகேஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஃபேக்டர்ஸை டிஃபைன் பண்ணி எது ஸ்மாலர் ஃபேக்டராக இருக்கிறது ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளஸ் அடிஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டில் லார்ஜர் ஃபேக்டர் ஆன்சர் எடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு சப்ட்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இதோடைய ஃபேக்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி எதில் ஸ்மாலர் ஃபேக்டர் எதோ அது ஆன்சராக டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது கிளியராக நோட் பண்ணிங்க. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். அடுத்து டைப் 3 நோட் பண்ணிங்க கிளியராக. இன்னொரு டைம் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கிவன் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ நமக்கு எல்லாமே இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க. ஸோ 30 இந்த டேர்ம் ஃபுல்லாக நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். வி டோன்ட் நோ அபவுட் திஸ் வேல்யூ. ஸோ அதனால் நான் எக்ஸ்ன்னு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 30 மைனஸ் எக்ஸ். ஸோ எனக்கு எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரூட்டு கேன்சல் பண்ணணும் சார் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், போத் சைடு வந்து ஒரு சைடு மட்டும் ஸ்கொயர் பண்ணக்கூடாது, போத் சைடு ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ். போத் சைடு ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் நெக்ஸ்ட் என்னவா மாறிடுது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 30 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? இதை எக்ஸ் ஒரு டைம் ஒரு பக்கமாக கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா அது செகண்ட் ஆர்டர் இருபடி மூல சமன்பாடாக மாறிடும். ஸோ இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரணி கண்டுபிடிக்கிறோம். அந்த காரணி ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 6ம் மைனஸ் 5ம் கிடைக்குது. நமக்கு தேவை ப்ளஸ் மைனஸ் ஸ்மாலர் ஃபேக்டர். 6 5ல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்மால் ஃபேக்டர் அப்படின்னா 5 தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபேக்டர். ஓகேங்களா? 6,5ல் 6, மைனஸ் 5ல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபேக்டர் எது சார் அப்படின்னா -5 இப்படின்னு நடக்குது. போன சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 4,3ன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? அதில் லார்ஜ் ஃபேக்டர் எது அப்படின்னா 4 அப்படின்னு எடுத்துக்கணும். இதோடய உங்களுக்கு ஆக்சுவலாக சம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு ஸ்டாப் பண்ணிடலாம். இதில் ஸ்மால் ஃபேக்டர் 5, போன சம்மில் லார்ஜ் ஃபேக்டர் அப்படின்னா 6. இதில் சைன் வந்து பெருசாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை. இது ஸ்மால் ஃபேக்டர், இது லார்ஜ் ஃபேக்டர் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். ப்ராப்ளம் நம்பர் 3 இது கிளியராக நோட் பண்ணியிருக்கேன். டைப் 3 டைப் 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடிஷனில் பார்த்தோம், சப்ட்ராக்ஷனில் பார்த்தோம், அதே கான்செப்டில் நோட் பண்ணிங்க. டைப் 3 ரூட் ஆஃப் ரூட் ஆஃப் 2 இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஓகேங்களா? சம்மா நீங்கள் ஃபுல்லாக டைம் பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் ஒன்று அடிஷனில் இருந்தது, ஒரு சம்மு சப்ட்ராக்ஷனில் இருந்தது. இந்த சம் பாருங்கள். இந்த மாதிரி ரூட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஃபைனைட் டைம் கொடுத்துருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு இடத்துலையே எண்டில் ஸ்டாப் பண்ணிடலாம். நமக்கு வந்து எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் எழுதிக்கங்க. இந்த புக்கில் கிடையாது. கொஷின் பேப்பரில் ஆர்ஆர்பி, என்டிபிசி, ஈவன் ஒரு பேங்கிங்ஸுமே கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸு. இதுக்கு ஒரு ஃபார்ம் எழுதிக்கங்க. ரூட் ஆஃப் எக்ஸ்
ரூட் ஆஃப் எக்ஸ் கண்டினியூ ஆகிட்டே போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு n டேர்ம் ஒரு டேர்மில் முடியுது அப்படின்னா ஃபைனல் டேர்ம் வந்து n அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். இதனோட ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணுறது சார் அப்படின்னா எக்ஸ் பவர் எக்ஸ் ஹோல் பவர் எக்ஸ் ஹோல் பவர் 2 பவர் n மைனஸ் 1 டிவைடு பை 2 பவர் n. ஸோ என்னங்கிறது அந்த லாஸ்ட்டு எத்தனையாவது டேர்மாக முடியுதோ அதை நம்ம அதை என்ன அசியூம் பண்ணிக்குவோம். ஃபார்முலா எழுதிக்கிங்க, அதாவது இது கிவன் எக்ஸ்பிரஷனில் நான் எழுதி போட்டிருக்கிறேன். டூ பவர் என் எக்ஸ் ஹோல் பவர் 2 பவர் n மைனஸ் 1 டிவைடு பை 2 பவர் n. 2n எழுதிடாதீங்க, மீனிங் மாறிடும். ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பவரில் சைன் இண்டிகேட்டர் ப்ராக்கெட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சரை டிஃபைன் பண்ணும், இல்லை எல்லாமே மாறிடும். எஸ், சேம் கான்செப்டை ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். நமக்கு என்ன கிவன் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ரூட் 12 எத்தனை சார் ரூட் 2 ரூட் 2 ஹவு மெனி டைம்ஸ் கொடுத்துருக்குறாங்க? 5 டைம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல என்னோட வேல்யூ எவ்வளோ சார் அப்படின்னா 5. என்னோட வேல்யூ எவ்வளோ சார் அப்படின்னா 5. எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 அப்படின்னு அர்த்தம். இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறத நமக்கு எக்ஸ்ன்னு அர்த்தம். எக்ஸோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 5 அப்படின்னா எத்தனை டைம் ரூட் 2 ரூட் 2 ரூட் 2 5 டைம்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ 2. ஸோ ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா 2x இன்ட்டு எக்ஸ் ஹோல் பவர் 2 பவர் n மைனஸ் 1 டிவைடு பை 2 பவர் n. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. ஸோ இதில் நமக்கு எக்ஸோட வேல்யூ எவ்வளோ 2. பவரில் போட நம்பர் மல்டிப்ளிகேஷன் போடுறேன். கீழே எழுதிங்க. எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹோல் பவர் 2 பவர் n வந்து பார்த்தீங்கன்னா 5. என்னோட வேல்யூ 5 மைனஸ் 1 டிவைடு பை 2 பவர் n. ஸோ நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் நோட்டில் காப்பி பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சார் வரும் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹோல் பவர் 2 பவர் 5 வந்து 32. எஸ், 32 மைனஸ் 1 டிவைடு பை 2 பவர் 5 எவ்வளோ 32. இது க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலாக 2 பவர் 32 மைனஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 31 பை 32. ஸோ இதான் ஆன்சர். நோட் பண்ணிங்க. 2 பவர் 31 பை 32 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த 3 மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இதில் ஃபார்முலாலாம் எங்கேயுமே ஸ்கூல் புக்கெல்லாம் இருக்காது. ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் சிலபஸ் தான். ஓகேங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி எக்ஸாம்ஸில் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் கேட்க போகிறாங்க இதுக்கப்புறம். ஏன்னா பேங்கிங்லாம் இருக்குது உங்களுக்கு, எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் வச்சுருக்குறாங்க. அதுவும் இந்த டைம் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாமே கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி சப்ஜெக்டை படிக்கிறதுன்னு தெரிஞ்சிட்டாவே எப்படி ப்ரிப்பேர் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே முடிக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சும்மா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 11th கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே முடிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சாவே மேக்ஸிமம் 90% மேக்ஸ் சால்வ் பண்ணிடலாம். வேர் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி, ஹவு டு லேர்ன். இந்த 3மே ரொம்ப ரொம்ப
இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நோட் பண்ணிக்கங்க. ஸோ டைம் கூட கொடுத்துருக்குறேன். நீங்கள் யூடியூப்பில் தான் இது பண்ணுறீங்க. ஸோ மியூட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நோட்ஸு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள். சும்மா 10 செகண்ட் 20 செகண்ட் அப்படியே நிறைய பேர் அப்படியே 20 செகண்ட் 30 செகண்ட் பார்த்துட்டு ஓடுறாங்க. எங்கே போனாலும் இதுக்கெல்லாம் ஃபார்முலாலாம் எங்கேயுமே கிடைக்காது. யூடியூப்லேயே நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். வேறு லாங்குவேஜில் கொடுப்பாங்க. தமிழில் வந்து கிடைக்கிறதாங்கிறதுல ரொம்ப நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த சம்ம கூட கூகுள் லென்ஸரில் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எங்கே இருக்குது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறாங்க நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கான்செப்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிங்க. ஒரு ஷார்ட்கட்ஸ் தான். ஃபைவ் ஸ்கொயர்டு முடியுது எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். 5 ஸ்கொயர்டு அப்படின்னா 25. 15 ஸ்கொயர்டு அப்படின்னா நம்ம சொல்லிடலாம் 225. 25 ஸ்கொயர்னாலும் சொல்லிடலாம் 625. ஓகேங்களா? இது அப் டு 6 டிஜிட் தான் வரும். அட்லீஸ்ட் நீங்கள் அதை வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். 5 ஸ்கொயர் முடியுது கொஞ்சம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பார்த்ததுமே நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட் 25 இருந்தது அப்படின்னு வச்சிங்களே. இப்போ 5 ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 25 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இல்லை 65 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். எல்லாமே 5ல் முடியணும். ஸோ 5 முடிஞ்சால் ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 25 தான் முடியும். 6க்கு அடுத்த நம்பர் பாருங்கள் 7. ஓகேங்களா? 6 7 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 6 7 சார் 42. இப்போ 85 ஸ்கொயர் வேணும் அப்படின்னா 5ல் முடிஞ்சால் ஃபைனலாக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 25 தான் வரும். 8க்கு அடுத்த நெக்ஸ்ட் நம்பர் வந்து 9. 9 8 சார் 72. நீங்கள் கால்குலேட்டரு மொபைலில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். 115 ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ 5 ஸ்கொயர் முடிஞ்சதுன்னா 25. 11க்கு அடுத்த நம்பர் 12. ஸோ 11 12 மல்டிப்ளை பண்ணி அப்படின்னா 132. ஸோ 13225. அது தெரிஞ்சு வச்சுங்க. உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல சிம்பிளிஃபிகேஷன் ஈவன் நம்ம அப்கமிங் நம்பர் சீரீஸ்லையுமே நம்ம பார்ப்போம். 125 ஸ்கொயர் அப்படின்னா 5 ஸ்கொயர்டு அப்படின்னா 25. ஓகேங்களா? ஸோ 12க்கு நெக்ஸ்ட் நம்பர் 13. ஸோ 12 into 13 வந்து பார்த்தீங்கன்னா 156. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 5 ஸ்கொயர்ஸை கொஞ்சம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த கிளாஸ் கண்டிப்பாக எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்பர் சீரீஸ் நேற்றே நான் சொல்லியிருந்திருப்பேன். எண் தொடர் காண்க. ஓகேங்களா? ஸோ அப்கமிங் செஷனில் அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த கான்செப்டை கிளியராக எழுதி வச்சுங்க. நிறைய பேர் எழுதுறதில்ல. நோட்டு போட்டு எழுதி வச்சுட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா எக்ஸாம் ஹாலெல்லாம் போயிட்டு நீங்கள் அந்த நம்பர்ஸ் எப்படி வந்தது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறதுலாம் லாஜிக்கே கிடையாது. ரொம்ப டைம் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ லாஜிக் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிடலாம். ஒன்றுமே பெருசாக கிடையாது. உங்களுக்கு அடிஷன்னா என்ன, சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? இது அதுக்கப்புறம் வர்க்க மூலம் கனமூலம். இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பர்ஃபெக்ட் கியூப். இதில் ப்ராப்ளத்தில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான். அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், பர்ஃபெக்ட் ஸ்கொயரு பர்ஃபெக்ட் கியூப். ஒரு சில சம்மில் இதை ரெண்டையும் சேர்த்தி கொடுத்துருப்பாங்க. அடிஷன் கொடுத்து பர்ஃபெக்ட் கியூப் ரெண்டையுமே கூட அந்த நம்ம சீரீஸில் இருக்கலாம். இல்லை அப்படின்னா டிவிஷனும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்கலாம். இல்லை சப்ட்ராக்ஷனும் பர்ஃபெக்ட் கியூப்பு கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? இல்லை அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் அந்த சம்மில் இருக்கலாம். எழுதிக்கங்க. இவ்வளோ தான் ஃபேக்டரு. இதை தான் நான் 6 கண்டிஷன் எழுதி போட்டிருப்பேன். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா அதில் கண்டிப்பாக டிவிஷன் இருக்கும். சாரி, உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்கும். டிக்ரீஸ் ஆகிட்டே வந்தது அப்படின்னா டிவிஷன் இருக்கும். ஈக்குவலாக வருதா
அப்படின்னு சொல்லி ஒரு 6 ஃபேக்டர் எழுதி போடுறோம். அதுக்கு இதுதான் கான்செப்ட். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதனுடைய ரெண்டு வேல்யூடைய டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிட்டாவே நம்ம ஃபைனல் ஆன்சர் எடுத்துடலாம். இந்த ஃபேக்டரை பேஸ் பண்ணி தான் அதில் இருக்கும் சம்மில். அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், இல்லை பர்ஃபெக்ட் ஸ்கொயர், பர்ஃபெக்ட் கியூப். இல்லை அதான் எக்ஸாம்பிள் சொன்ன பார்த்தீங்களா, ஒன்று அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் ஸ்கொயர் ரூட்டாக இருக்கும், ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா அடிஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம், இல்லைனா அடிஷன் டிவிஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு 2 ஃபேக்டர். அதுக்கு மேலே 3 ஃபேக்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க, இல்லை மேபி கொடுக்கலாம். அது நம்ம சம்ம சால்வ் பண்ணும்போது தெரியும். இவ்வளோ தான் என் சீரீஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஒரு பேசிக் லாஜிக்கு கரெக்டாக அந்த நோட்ஸை எழுதி வச்சுருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு டாப்பிக்கை பார்க்கும்போது டாப்பிக்கோட பேசிக்ஸ் என்ன, ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, எப்படி சம்ஸ் கேட்டாலுமே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். சும்மா ஒரு சம்முக்கு ஷார்ட்கட்ஸ்லாம் நான் போட்டு பார்த்துட்டேன் அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங்காக இருந்தாலும் சரி, ஆப்டிடியூடாக இருந்தாலும் சரி, ஷார்ட்கட்ஸ் வச்சு எதுவுமே ஒரு 10-15 ப்ராப்ளம் போடலாம். ஓகேங்களா, 15 ப்ராப்ளம்ஸ் போடலாம். 25 கொஸ்டின்ஸுக்குமே ஷார்ட்கட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது, இல்லை லாஜிக்லாம் அப்ளை பண்ண முடியாது. ஸோ பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மேக்ஸு இந்த கான்செப்ட் நான் சொல்லி கொடுத்துட்டுனாவே நீங்கள் டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி ரீசன்ட் அப்கமிங் எந்த எக்ஸாம் எடுத்து நீங்கள் பார்த்தாலுமே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணும், அதுதான் உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணும். ஸோ ஓகே, இது நோட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் சீரிஸ் இந்த பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன டைப் 1, டைப் 3, டைப் 4, டைப் 5 அந்த ப்ராப்ளத்தை எந்தெந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே எந்த அப்ரோச்சுமே கிடையாது. ஓகேங்களா, இது அவ்வளோதான் அப்ரோச்சு. வேறு ஏதாவது அப்ரோச் கொடுத்தாலுமே நீங்களே என்ன பண்ணிடலாம், கண்டிப்பாக திங்க் பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் திங்க் பண்ணி சம்மு சால்வ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படி திங்கிங்லாவே எப்படி சம்ஸ் கேட்டாலும் நீங்களே சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, சொல்லித்தரணும்னு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படின்னா போதுமானது. ப்ராப்ளம் சால்வ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். நானே ஷேர் பண்ணுவேன் பாருங்கள்.